இதே திருமாவளவனும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸும் ஒன்றா தான் இருந்தாங்க. அதான் அவர் அந்த காலத்தில் இருந்தாங்க, இடதுசாரி சிந்தனை இருந்தாங்க, இப்போ மாறிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதை தான் சொல்கிறேன், ஒன்றா இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து சொல்லாத திருமாவளவன் அவர் வந்து இப்போ சொல்கிறாருன்னா இவர் திமுகவில் அங்கம் வகிக்கிறார். அதனால் அந்த திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசி ஆகணும். காரணம்னா இவங்க திமுக வந்து எப்படி பார்த்தோன்னா அந்த திராவிட மாடல் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்துக்குள்ளே தான் அவங்களாம் பேசுகிறாங்க. அவர் பேசுகிறது வந்து என்னென்னா அவங்களுக்கு சாதகமாக தான் பேசி ஆகணும். அவர் வந்து எப்படின்னா பிஜேபியுடைய கூட்டணி, பிஜேபியுன்னா இந்துத்துவத்தை கொண்டு வராங்க. அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இந்துத்துவத்தை தான் கடைப்பிடிக்க முடியும். முக்கியமாக வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்க. ஆனால் அவங்களும் நம்ம வேறுபடுத்தும் பார்க்கல. எல்லாரும் ஒரே இனம் ஒரே மக்கள் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்க்குற பட்சத்தில் இவர் வந்து அதை பாரபட்சமாக பேசுகிறாரு, பிரித்து பார்க்கறதால திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்கிறது என்ன கருத்துனா, திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு, பிளவுபடாத அளவுக்கு பேசணும். அவர் ராமதாஸ் வந்து ஆரம்பத்தில் குரல் கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாரு. இப்போ பையனை வந்து தலைவனை ஆக்கினார். அன்புமணி அவர் ராமதாஸ் வந்து தலைவன் ஆன பிறகு இப்போ அவங்க பிஜேபியில் அங்கம் வகித்து பிஜேபியில் கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படின்ற பாரபட்சத்தில் அங்கே கூட்டணி வச்சுருக்கு, நம்ம இதை பற்றி பேச முடியாது. அதனால் அதை திருமாவளவன் அவர் சொல்கிறது வந்து தவறானது, அதை பேசக்கூடாது.